இன்னைக்கு நீங்க எல்லாம் படத்தை வச்சு அரசியல் பேசுறீங்க. உங்களுக்கு தெரியுமா என்னமோ என் புள்ள விஜய் படம் நாளைய தீர்ப்பு படம் நடிச்சான். நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு அந்த படம் நடிச்ச பணத்தை 3 கிலோ அரிசி போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்க வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 வருஷத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். பிள்ளை நாளைய தீர்ப்பு படம் நடிச்சு என் மவ 23 வருஷம் ஆகுது. நாளைய தீர்ப்பு படம் நடிச்சா அப்பயே அரசியல் அரிசி போட்டு கொடுத்தா பிள்ளை நாங்க வாங்கணும். என் தலைவி போட்ட பிச்சை இன்னைக்கு நீ வாழ்ற. அன்னைக்கு என் தலைவர் ஜெயலலிதா போனா திருக்கோளையில இருப்பேன். இது நடந்திருக்கும் கண்டிப்பா. நாங்க போட்ட பிச்சையில என் தாய் என் தலைவர் நடிச்ச படத்துல நீ வந்து ஆண்டுகிட்டு போய் தமிழ்நாட்டை ஏமாத்தி கையில வச்சு அலையிற. உன் வீட்டு குடும்ப அரசியல் நடக்குது. ஏன் எம்ஜிஆர் வந்தாரு குடும்ப அரசியல் பண்ணாரு, அம்மா வந்தாங்களா பண்ணாங்களா? அதே மாதிரி என் பிள்ளைய வரான் பண்ண மாட்டான். நேர்மையான அரசியல் பண்ணுவான். நேர்மையான அரசியல் பண்ணி ஏவன் தலையெழுத்து மாறும்னு பாரு. அன்னைக்கு தெரியும்பா. நீங்க பாருங்களேன், அது நடக்கும் கண்டிப்பா. புள்ள உட்கார வச்சுட்டோம்னா என் புள்ள அந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் புள்ள தான் எம்ஜிஆர். இதுல மாற்றமே கிடையாது.